ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி நாங்கள் கடைக்கு போகும்போது இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து இருந்துச்சு. இது பார்த்தோன்னே சரி நம்ம வாங்கி பார்ப்போன்னு தோணுச்சு. எதனால் தோணுச்சுன்னா, சில பேர் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப வந்து இந்த பழத்தை வந்து அதை சாப்பிடும்போது அப்படி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப வாவ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருப்பாங்க. முக்கியமான ஒரு விஷயம், இந்த பழம் வந்து கட் பண்ணும்போதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். சில வேளை இதில் வந்து முள் வந்து இருக்கும். ஸோ வந்து கையில் குத்தாமல் பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்காகவே அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பழம் வந்து நம்மளும் வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்பில் இருக்கும். ஒன்று வந்து பிங்க் கலரில் இருக்கும், இன்னொன்று வந்து ஒயிட் கலர். நாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்குது. இப்போ இதில் இன்னொரு விஷயம் வந்து, நம்ம இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீடியோவில் வந்து ஒரு ஃப்ரெண்டு கமெண்டில் சொல்லியிருப்பாங்க, இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு அந்த விதையை வந்து எப்படி நடுறது, எப்படி செடி வளர்க்குறதுன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதுவும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த பழம் வந்து வாங்கியிருக்கோம். நீங்களும் இதுக்கு முன்னாடி ட்ராகன் ஃப்ரூட் வந்து சாப்பிட்ருக்கீங்களா? என்ன டேஸ்ட்டில் இருக்கும் மறக்காமல் சொல்லுங்கள். நானும் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி லைட்டாக ஒரு கட் பண்ணிவிட்டு தோல் அப்படியே உரிச்சு எடுத்தோன்னா உள்ளாடி வந்து அவ்வளோ அழகான ஒரு கலரில் வந்து பழம் வந்துருக்கு. இது பார்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படி தான் நமக்கு தோணுது. பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி தான் இருக்குது. ஆனால் இதோட டேஸ்ட் வந்து எப்படி இருந்துன்னு தெரியுமா? அதையும் சொல்லிடுறேன். வாயில் வச்சு பார்த்தா அப்படி எல்லாரும் சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு வாவுன்னு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குற அளவுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இதில் நியூட்ரிஷனல் வேல்யூ வைஸில் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்குது, அப்புறம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம உடம்புக்கு வந்து நல்லது தான். அதே மாதிரி சில பேருக்கு இது வந்து அலர்ஜி வரும்னு சொல்கிறாங்க. ஸோ சாப்பிடும்போது அதையும் வந்து பார்த்து சாப்பிட்டுக்கணும். மெயினாக எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, சில பேர் வந்து சொல்கிற அளவுக்கு இதில் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. டேஸ்ட்டில் சொல்கிறேன், அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. மற்றபடி பழங்கள் அப்படின்னாலே எல்லா பழங்களுமே நம்மளுக்கு வந்து உடம்புக்கு பயனுள்ளதாக தேவையான ஒன்றா தான் இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும். ருசி அந்த டேஸ்ட்டில் வந்து எனக்கு என்னடா ஒரு டேஸ்ட் அப்படின்றது. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது சில பேர்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பிங்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஒயிட் வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்காதுன்னு சொன்னாங்க. நான் இப்போ சாப்பிட்டதே இந்த பிங்க், இந்த ரெட்டு மாதிரி இருக்கிறதா, இதுவே டேஸ்ட் இல்லை. அப்போ ஒயிட் எப்படி இருக்குன்னு நான் யோசித்து பார்த்தேன். சரி, நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தா, நல்லா இனிப்பாக இருந்தா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இனிப்பும் இல்லை, ஒரு மாதிரி லைட்டாக ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டு தான் இருந்து, சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லைங்க, அவ்வளோதான்.